நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாரும் ஒன் ஐட்டம்ஸ் தான். தட் இஸ் ஸ்கேலார் பாசிங் டேபிளில் பார்க்குறோம். ஓகேவா, கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஃபைன். S tends to AA and A tends to AARB இருக்குங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, we are going to construct canonical set of items with வந்து ஒரு லுக்கே ஹெட் பாயிண்ட், ஒரு லுக்கே ஹெட் சிம்பிளோடு நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இப்போ எல்லோரும் ஒன் ஐட்டம்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஐ நாட் எடுத்துக்கிறீங்க. ஸோ ஐ நாட்டில் பார்த்தீங்கன்னா S dash tends to S dash நம்ம இன்க்ளூட் பண்ணோம். பிகாஸ் வந்து ஸ்டார்டிங் ப்ரொடக்ஷன் சிம்பிள் இஸ் எஸ்ஸா. அப்போ எஸ்ஸுக்கு வந்து நம்ம S dash tends to ஆகுமெண்டட் கிராமர் போடுறோம். S dash tends to டாட் எஸ். ஓகேவா, டாட் எஸ்ஸு கமா ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ணணும், டாலர் மட்டும் ஆட் பண்ணணும். ஓகேவா, டாலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஆல்ரெடி நமக்கு ப்ரொடக்ஷன் மேலே சம்மில் கொடுக்காத ஒன்று இல்லையா. ஸோ இப்போ வந்து ஆகுமெண்டட் கிராமர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன் வித் வந்து என்னுடைய ஸ்டார்டிங் ப்ரொடக்ஷன் சிம்பிளோட. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ எஸ்ஸும் ஏவும் எழுதணும். ஏயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரொடக்ஷன் ரூல் இருக்கா, ஏஏஆர்பி. அது ரெண்டையும் பிரித்து எழுதியிருக்கேன். A tends to AA, A tends to B. முன்னாடி என்ன பண்ணணும், டாட் வச்சுக்கணும். ஸோ அப்போ S tends to டாட் AA கம்மா இதுக்கு வந்து லுக்கே ஹெட் சிம்பிள் போடணும் இல்லையா. இந்த லுக்கே ஹெட் சிம்பிள் வந்து எங்கேருந்து நம்ம டிரைவ் பண்ணுறோம், S டேஷ்லேருந்து. இப்போ S டேஷ்லேருந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ இங்கே S டேஷ் டென்ஸ் டு டாட் எஸ் கமா டாலர். இதிலேருந்து நம்ம எதுக்கு வேணும், இது வந்து ஆக்சுவலாக ஏ, நம்ம இப்போ பிஏ வந்து டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ எதுக்கு S டேஷ் டென்ஸ் டு டாட் ஏஏ கமா இந்த இடத்துல நமக்கு லுக்கே ஹெட் சிம்பிள் வேணும் இல்லையா. அந்த சிம்பிளை நம்ம வி ஆர் டிரைவிங் ஃப்ரம் திஸ் ப்ரொடக்ஷன் ரூல். ஓகேவா. அப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் இதோட மேப் பண்ணணும் அப்படின்னா A tends to ஆல்ஃபா டாட் எக்ஸ் பீட்டா கமா ஏ இல்லையா. இங்கே டாட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ஆல்ஃபாவா, ஆல்ஃபா இங்கே எதுவுமே இல்லை. எக்ஸு கேபிட்டல் எக்ஸுங்கிறது எஸ்ஸு சரிங்களா. ஸோ பீட்டாவும் எதுவுமே இல்லை. அப்போ பீட்டா இங்கே வந்து என்னது, எப்சிலாங்க. ஏங்கிறது என்னது, டாலரா. இப்போ பியை டிரைவ் பண்ணணும் அப்படின்னா பி இஸ் பிலாங்ஸ் டு ஃபஸ்ட் ஆஃப் பீட்டா ஏங்களா. இப்போ ஃபஸ்ட் ஆஃப் பீட்டாங்கிறது என்ன இருக்குது, எப்சிலாங் இருக்குது, ஏங்கிறது டாலர். அப்போ என்ன வரும், பி இஸ் பிலாங்ஸ் டு டாலர் வருங்களா. அப்போ இந்த பி இஸ் பிலாங்ஸ் டு டாலரை நம்ம எங்கே போட்டுக்கிறோம், இந்த ப்ரொடக்ஷன் ரூலுக்கு நம்ம போட்டுக்கிறோம். S tends to டாட் ஏஏ கமா டாலர் வந்துருச்சு, புரியுதா. அதுக்கு அடுத்தது A tends to டாட் ஏஏக்கு நமக்கு சிம்பிள் வந்து டிரைவ் பண்ணணும். A tends to டாட் பி கமாக்கு இங்கே சிம்பிள் லுக்கே ஹெட் சிம்பிளை டிரைவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ப்ரொடக்ஷன் ரூலை இங்கே எடுத்திருக்கேன். இதிலிருந்து ஓகேவா, சேம் லைக் இதோட மேப் பண்ணியிருக்கேன். A tends to ஆல்ஃபா டாட் எக்ஸ் பீட்டா கமா ஏ. இது வந்து ஏங்கிறது என்ன, எஸ்ஸு, ஆல்ஃபாங்கிறது இங்கே எதுவுமே இல்லை. ஸோ எப்சிலாங்கு, கேபிட்டல் எக்ஸுங்கிறது ஏ, பீட்டாங்கிறது ஏ. ஓகேங்களா. அப்போ ஏங்கிறது என்னது, டாலர். இதை வந்து இந்த ப்ரொடக்ஷன் ரூல்லேருந்து நான் மேப் பண்ணி எடுத்து எழுதியிருக்கேன் சரிங்களா. இதில் இப்போ நம்ம பீட்டாவை டிரைவ் பண்ணுறோம். பி இஸ் பிலாங்ஸ் டு ஃபஸ்ட் ஆஃப் பீட்டா ஏ இல்லையா. பீட்டாங்கிறது கேபிட்டல் ஏங்கிறது ஸ்மால், ஏங்கிறது டாலர். இப்போ பீட்டாவில் சிம்பிள் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஆஃப் பீட்டா வருமானு ஃபஸ்ட் ஆஃப் ஏ வந்து வருமானு பார்க்கணும் இல்லையா. ஃபஸ்ட் ஆஃப் ஏங்கிறது என்னது, ஏ ப்ரொடக்ஷன் ரூலில் நமக்கு ஃபஸ்ட்டில் வர்ற நெக்ஸ்ட் டு திஸ் ஆரோ மார்க்கில் ஃபஸ்ட்டில் வர்ற டெர்மினல் சிம்பிள் தானே, அதுதானே ஃபஸ்ட்டு. ஓகேவா, ஃபஸ்ட் ஆஃப் ஏ. அப்போ இங்கே என்ன இருக்குது, ரெண்டு ரூல் இருக்குது ஏக்கான ப்ரொடக்ஷன் ரூல். இங்கே வந்து டாட் கேபிட்டல் ஏ இருக்குது, இங்கே வந்து ஸ்மால் பி இருக்குது. அப்போ டெர்மினல் வந்து இங்கே இருக்குங்களா. அப்போ பி எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஏங்கிறது என்னது, பி. அப்போ பி எனக்கு என்ன கிடச்சிருக்கு, பிக்கான சிம்பிள் என்ன கிடச்சிருக்கு, லுக்கே ஹெட் சிம்பிள் வந்து ஸ்மால் பி கிடச்சிருக்கு. அப்போ அதை ரெண்டையும் போட்டுக்கிறேன். ஓகேவா. இப்போ ஏ ஒரு ப்ரொடக்ஷன் ரூல் தான், அதை நம்ம ரெண்டாக பிரித்து எழுதியிருக்கோம். ஸோ சேம் சிம்பிளை வந்து நான் ரெண்டு ப்ரொடக்ஷன் ரூலுக்கும் எழுதிக்கிட்டேங்க. திஸ் இஸ் I0 ஐட்டம்ஸ். ஓகேவா. இது கம்ப்ளீட்டடாக இது முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா, ஸோ இதில் இருந்து நம்ம I1 எடுக்கிறீங்க. I1ங்கிறது என்னது, டாட்டுக்கு அப்புறமா இருக்கிற சிம்பிளுக்கு எல்லாமே வந்து வி ஹவ் டு ஃபைண்ட் த கோ டு ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா. அப்போ டாட் எஸ்ஸுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். கோ டு ஆஃப் I0லேருந்து டாட் எஸ்ஸுக்கு அப்புறம் இருக்கிற ப்ரொடக்ஷன் ரூலை எடுத்து எழுதி டாட்டை மூவ் பண்ணியிருக்கேன். டாட்டை மூவ் பண்ணி இங்கே ஒரு ப்ரொடக்ஷன் ரூல் தான் இருக்குது. ஸோ சேம் சிம்பிள் தான் வரும். ஸோ S dash tends to S டாட் கமா டாலர். ஓகேவா. I1 முடிஞ்சிருச்சிங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு அப்புறமா ஏஏ இருக்குது இல்லையா. அப்போ ஏஏ இருக்கிற ரெண்டு ப்ரொடக்ஷன் ரூலை எடுத்துக்கணும்.
go to of I0, A ஓகேவா. ஏக்கு அப்புறமா இருக்கிற ரெண்டு ப்ரொடக்ஷன் ரூலை எழுதியிருக்கேன். S tends to dot AA, $, A tends to dot AA, B ஓகேவா. இப்போ இதிலேருந்து டாட்டை மூவ் பண்ணி சேம் சிம்பிள் தான் வரும். இப்போ டாட்டுக்கு அப்புறமா ஏ இருக்கிறதுனால ஏவோட ப்ரொடக்ஷன் ரூலை ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஏவோட ப்ரொடக்ஷன் ரூல் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதணும். ஆனால் வித்தவுட் லுக்கே ஹெட் சிம்பிளை எழுதணும் ஓகேவா. லுக்கே ஹெட் சிம்பிளுக்கு நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரிங்களா. இப்போ இங்கே A, $, இருக்குது. இதிலேருந்து நம்ம இதுக்கு நம்ம டெரைவ் பண்ணி எழுதணுமா. இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா A tends to மேப் பண்ணுங்கள். A tends to alpha dot x beta, A இல்லையா. ஆல்ஃபா ஏ இருக்குது, எக்ஸுங்கிறது ஏ இருக்குது, பீட்டா வந்து எப்சிலாங், ஏங்கிறது $. இப்போ பீட்டா எப்சிலாங் ஏவா. பி இஸ் பிலாங்ஸ் டு ஃபஸ்ட் ஆஃப் பீட்டா ஏ. பீட்டா ஏன்னு பார்த்து இந்த $. அப்படியே வந்துடுங்களா. இங்கே இதுக்கும் $, அப்போ இதுக்கும் $. ஓகேவா. ஸோ இங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் ரூலில் இருக்கிற சிம்பிள் அப்படியே எழுதக்கூடாது. இங்கே நாம் எடுத்து எழுதும் போது அதே ரூலை எழுதிக்கலாம் அதில் இருக்கிற சிம்பிள். பட் நெக்ஸ்ட்டு நீங்கள் எழுதும் போது இப்போ ஏவோட ரூல்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான சிம்பிளை வந்து நம்ம ஃபார்முலா வச்சு நம்ம டெரைவ் பண்ணி போடணும் ஓகேவா. ஃபைண்ட் அவுட் பண்ணி போடணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா A tends to dot AA, B. இப்போ ஏ டாட்டை மூவ் பண்ணிங்கன்னா A dot A, B இல்லையா. டாட் ஏக்கு ஸ்மால் ஏக்கு எந்த ப்ரொடக்ஷன் ரூலும் இல்லை, ஸோ ஆட் பண்ணலை. இதை மட்டும் அப்படியே பாக்ஸ் பண்ணிக்கிட்டோம் ஓகேவா. இப்போ I2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. I3 வேறு என்ன சிம்பிள் இருக்குது. A tends to டாட்டுக்கு அப்புறமா B இருக்கா. அப்போ பியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். I3 is go to of I0, B. அப்போ பிக்கு வந்து பிக்கான ப்ரொடக்ஷன் ரூல் என்ன. A tends to dot B, B. டாட்டை மூவ் பண்ணிங்கன்னா B dot, B. இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகேவா. ஸோ அப்போ I0லேருந்து நம்ம டாட்டுக்கு அப்புறம் இருக்கிற எஸ்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, டாட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஏஏ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, டாட்டுக்கு அப்புறம் இருக்கிற பிக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது எதுவுமே ரிப்பீட் ஆகலை ஓகேவா. எல்லாமே வேறு ப்ரொடக்ஷன் ரூலாக தான் இருக்குது. ஸோ அப்போ I1, I2, I3 வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா I1ல் பாருங்கள் டாட் வந்து எண்ட் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்லை, பிகாஸ் டாட்டை வேறு எங்கேயுமே நம்ம மூவ் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டடாக டாட் எண்ட் ஆயிடுச்சு. இப்போ I2ல் எத்தனை ப்ரொடக்ஷன் ரூல் இருக்குது. 4 ப்ரொடக்ஷன் ரூல் இருக்குது. 4 ப்ரொடக்ஷன் ரூலில் இப்போ ஒன்றுனா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டாட்டுக்கு அப்புறமா இருக்கிற ஏ, டாட்டுக்கு அப்புறமா இருக்கிற பி, டாட்டுக்கு அப்புறமா இருக்கிற ஸ்மால் ஏ ஓகேவா. அப்போ I go to function of I2, capital A, go to function of I2, small b, go to function of I2, small a. இது வருங்களா. இப்போ go to function of I2, A எடுத்திருக்கேன். ஏல என்ன ப்ரொடக்ஷன் இருக்குது. A dot A, $, ஒன்று இருக்குது இங்கே எழுதிக்கிட்டேன். அதுக்கு அடுத்து A tends to dot AA, $, இருக்குது அதையும் இங்கே எழுதிக்கிட்டேன். ஃபைன். இப்போ ரெண்டுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது டாட்டை இங்கே மூவ் பண்ணுறீங்க, மூவ் பண்ணிட்டா எண்ட் ஆயிடுச்சு. ஸோ $, அப்படியே போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே டாட்டுக்கு அப்புறம் டாட்டை மூவ் பண்ணும்போது A dot A, ஏக்கு ப்ரொடக்ஷன் ரூல் எதுவுமே இல்லை, ஸோ நான் ஆட் பண்ணலை. இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகேவா. அப்போ I4ல் என்னென்ன இருக்குது. I4ல் S tends to AA dot, $, A tends to A dot A, $, வந்துருமா. நெக்ஸ்ட்டு இதில் ஏஏ முடிஞ்சதுங்க. அப்புறம் go to function of I2ல் B இருக்குது ஓகேவா. I2 எங்கே இருக்குங்க. I2ல் டாட்டுக்கு அப்புறமா B இருக்குது, டாட்டுக்கு அப்புறமா A இருக்குது. அப்போ go to function of I2, B எழுதியிருக்கேன், I2, A எழுதியிருக்கேன். இப்போ B டாட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே A டாட்டை மூவ் பண்ணும்போது இதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு go to function of I3ல் பாருங்கள் I2 கம்ப்ளீட் ஆகிடுச்சா. I3ல் பிக்கு இந்த டாட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஃபர்தராக நம்ம டெரைவ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. I4ல் இருக்கிற ரூல்ஸை பாருங்கள். ஏஏ டாட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஒன்று டாட் ஏ தான் இருக்குது இல்லையா. அப்போ அதை எடுத்துக்கலாமா. I2 of go to function of IA, இங்கே A dot A, $, எழுதிக்கலாமா. தட் இஸ் A tends to A dot A, $, இல்லையா. இதுதான் I4ங்க. I4ல் இது ஒரு ரூலுக்கு மட்டும்தான் டாட் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ டாட்டை மூவ் பண்ணால் A tends to AA dot, $, வந்துருச்சு ஓகேவா. இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் I4 முடிஞ்சுதா. I5ல் பாருங்கள். I5ல் டாட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. I6ல் டாட் எண்ட் ஆயிடுச்சு. I7லேயும் டாட் எண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை மூவ் பண்ணுற மாதிரி. ஸோ நமக்கு எது வந்திருக்கு. I1, I2, I3, I4 ஓகேவா. I5, I6, I7 வரைக்கும் வந்திருக்கு. அப்போ ஸ்டேட்ஸ் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது.
0 1 2 3 4 5 6 7 ஸ்டேட்ஸ் இருக்குங்களா? 7 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து டெர்மினல் சிம்பிள்ஸ் என்னென்ன இருக்குது? டெர்மினல் வந்து ஏ பி. ஓகேவா? வேறு என்ன டெர்மினல் இருக்குது? ஏபி டாலர் இருக்குங்களா? அவ்வளோதாங்க. ஓகே. அப்புறம் கேபிட்டல் சிம்பிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் டெர்மினல் வந்து கேபிட்டல் எஸ் கேபிட்டல் ஏ இருக்குது. இப்போ ஒவ்வொரு பாசிங் டேபிள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் பாசிங் டேபிள். ஓகே. இப்போ இது ஸ்டேட்ஸு, இது சிம்பிள்ஸு. சரியா? கவனி. இப்போ ஃபஸ்ட்டு I0லேருந்து வாங்க. I0ல் ஜீரோத் ஸ்டேட்டில் கோ டு ஃபங்க்ஷன்லேருந்து வரலாமா? கோ டு I0, கேபிட்டல் எஸ் இஸ் I1. அப்போ 0ல் கேபிட்டல் எஸ்க்கு என்ன போடணும்? 1 போடணும். சரியா? அடுத்தது I0, கேபிட்டல் ஏ இருக்குங்களா? I0, கேபிட்டல் ஏக்கு ஜீரோத் ஸ்டேட்டில் ஓகேவா? ஏக்கு என்ன போடணும்? 2 போடணுமா? 2 போடணும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது I0, ஸ்மால் பி. I0, ஸ்மால் பிக்கு I3 வருமா? I0ல் ஸ்மால் பிக்கு 3 வந்திருக்கு. அப்போ என்ன போடணும்? இங்கே ஷிஃப்ட் 3 தானேங்க. அப்போ S3 போடணும். ஓகே. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா I3, பி கம்ப்ளீட் ஆச்சு. எஸ்ஸு ஏது பிஏ ஸ்மால் ஏ வரலை. ஓகே. நெக்ஸ்ட் I4 பாருங்கள். I2ல் ஓகே. ஆல்வேஸ் 1ல் என்ன சொல்லியிருக்கேன்? 1ல் டாலருக்கு நேராக என்ன போடணும்? நம்ம அக்செப்ட் போடணும். ஓகே. அண்ட் செகண்ட் ஸ்டேட்டில் I2, கேபிட்டல் ஏக்கு I4. 2ல் கேபிட்டல் ஏக்கு என்ன வரணும்? 4 வரணும். நெக்ஸ்ட்டு 2ல் பி. I2ல் பி. I2ல் செகண்ட் ஸ்டேட்டில் பிக்கு நேராக என்ன வரணும்? 6 இருக்கு போட்டிருக்கேன். ஸோ S6. நெக்ஸ்ட் I2, ஏ. I2, ஏல S5ங்க. நெக்ஸ்ட் கோ டு ஃபங்க்ஷன் ஆஃப் I4, ஏவா? I4ல் ஸ்மால் ஏல என்ன இருக்குது? S7 இருக்குது. ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சா? இது முடிஞ்சுதுங்க. ஷிஃப்ட்டும் இந்த நான் டெர்மினல் சிம்பிளோட என்ட்ரியும் கம்ப்ளீட் ஆகிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு டாட் எண்டான சிம்பிள்ஸ் எல்லாம் எழுதிக்கணும். ஓகே. டாட் எண்டானது என்னென்ன இருக்குது? I1ல் இருக்கா? I1ல் S dash tends to S dot, டாலரா? அதுக்கு அடுத்தது வேறு எங்கே எண்டாயிருக்கு? I3லிங்க. I3ல் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். I3ல் A tends to B dot, B இருக்குது. நெக்ஸ்ட்டு I4ல் S tends to AA, dot, டாலர் இருக்குது. நெக்ஸ்ட்டு I6ல் A tends to B dot, டாலர் இருக்குது. I5ல் A tends to AA dot, B இருக்குது. நெக்ஸ்ட்டு I7ல் AA dot, டாலர். ஓகேவா? அவ்வளோதானேங்க. டாட் எண்ட் ஆனது எல்லாமே எடுத்து எழுதிக்கிட்டேன். சரியா? டாட் எங்கெங்கே எண்ட் ஆகிருக்கோ அதெல்லாமே கம்ப்ளீட்டாக தனியாக எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ நமக்கு ப்ரொடக்ஷன் ரூல் என்னென்ன இருந்துச்சு? S tends to AA 1, ஓகேங்களா? A tends to AA and A tends to B. This is 1, 2, 3. Third rule. First rule, second rule, third rule. இப்போ S dashல S dot end ஆனது இல்லையா? அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் டாலருக்கு நேராக என்ன போடணும்? இது வந்து ஆகுமெண்டட்லேருந்து நம்ம டெரைவ் பண்ணுது. ஸோ அக்செப்ட் போடணும் இல்லையா? அப்போ 1ல் டாலருக்கு நேராக, சாரி எஸ்ஸுக்கு நேராக போட்டிருக்கேன். டாலருக்கு நேராக என்ன போடணும்? ஸோ திஸ் இஸ் அக்செப்ட். ஃபைன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், செகண்ட் ரூல். இது கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு A tends to B dot, B இல்லையா? A tends to Bங்கிறது எத்தனாவது ரூலு? தேர்ட் ரூலு. அப்போ 3 போடணுமா? அப்போ R3ன்ற என்ட்ரி தேர்ட் ஸ்டேட்டில் போடுவோம். ஓகே. ஓகே. எதுக்கு நேராக? பிக்கு நேராக. ஃபைன். இது புரியுதா? R3 3, B போட்டிருக்கேன். ஸோ தேர்ட் ஸ்டேட்டில்
தேர்ட் ஸ்டேட்டில் பிக்கு நேராக என்ன போடணும், R3 போடணும். ஃபைன், இது புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே. அடுத்தது 4 பாருங்கள். இந்த ரூல் பாருங்கள். 4 அதாவது என்னது இது, எந்த ரூல் இது, ஏ கேபிட்டல் ஏ R1. அப்போ R1ங்கிறது 4th ஸ்டேட்டில், ஓகே, ஸ்டேட்டு 4க்கு நேராக என்ட்ரி போடணும். எங்கே என்ட்ரி போடணும், டாலருக்கு நேராக என்ட்ரி போடணும். காட் இட்? ஓகே. அப்போ வந்து இங்கே வாங்க, டேபிளுக்கு வாங்க. இப்போ இங்கே 4th ஸ்டேட்டில் டாலருக்கு நேராக R1ன்னு போடணும். ஃபைன், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 6. இது வந்து எந்த ஸ்டேட்டில், 6th ஸ்டேட்டில் டாலருக்கு நேராக என்னன்னு போடணும், A tends to Bங்கிறது எத்தனாவது ரூலு, தேர்ட் ரூலு. அப்போ R3ன்னு போடணுமா? அப்போ 6th ஸ்டேட்டில் டாலருக்கு நேராக என்ன போடணும், R3ன்னு போடணும். ஃபைன், புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு 5. இது பாருங்கள். நெக்ஸ்ட்டு A tends to Aங்கிறது ரூல் 2. அப்போ R2ங்கிறது என்ட்ரியை எத்தனாவது ஸ்டேட்டில் போடணும், 5th ஸ்டேட்டில் பிக்கு நேராக போடணும். ஓகேவா? அப்போ R2ல் 5th ஸ்டேட்டில் பிக்கு நேராக R2ன்னு என்ட்ரி போடுறேன். ஃபைன். நெக்ஸ்ட் ஒன்று தாங்க இருக்குது, 7. ஓகேவா? ஏங்கிறது செகண்ட் ரூல். அப்போ R2, 7th ஸ்டேட்டில் டாலருக்கு நேராக என்ட்ரி போடுறேன். 7th ஸ்டேட்டில் டாலருக்கு நேராக R2ன்ற என்ட்ரியை போடுறேன். ஃபைன், இவ்வளோதான்ப்பா. திஸ் இஸ் த வே டு கன்ஸ்ட்ரக்டிங் CLR. ஓகேவா? இதில் எதுவுமே காமனாக வரல. ஸோ காமனாக வந்துருந்ததுன்னா அதெல்லாம் மர்ஜ் பண்ணி போட்டோன்னா அது எல்லாருங்க. ஓகேவா? I think this will be understandable. Thank you, girls.